நீங்க இத நம்புறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. உலகத்துல நடந்த 2 மர்மமான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். அதுல ஒண்ணு, பிறக்கும் போதே ஒருத்தர் சாபத்தோட பிறக்கிறாரு. அவரு இறந்தும் கூட அந்த சாபம் அவரை விடல. 2, பணக்கார குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் விசித்திரமான மக்களை தேடி போய் அங்கேயே காணாம போயிடுறான். அவனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு இன்னைய வரைக்கும் கண்டே பிடிக்க முடியல. இது ஒரு மிஸ்டரியாவே இருக்கு. இந்த ஸ்டோரிஸ பத்தி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணுமா? முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் தான் குணா. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவோம். வானத்துல இருந்து கீழே விழுகிற மின்னல் ஒரு மனுஷனுக்கு தீங்க விளைவிக்குது. அவரு இறந்தும் கல்லறையில இருக்கும் போது கூட. இது மூவி ஸ்டோரிஸ் இல்லைங்க, நிஜமா நடந்தது. இந்த கதை வால்டர் சமர்ஃபோர்ட்ன்ற மனுஷனை பத்தினதுதான். இயற்கையோட ஒரு பகுதியா வாழ்ந்த மர்மமான மனுஷன் தான் இவரு. விசித்திரமான சாபத்துக்கு ஆளாகி இறந்தும் போயிடுறாரு. அது எங்கன்னா, இங்கிலாந்துல பிறக்கிற வால்டர் துணிச்சலான பிரிட்டிஷ் ராணுவ அதிகாரியாவும் இருக்கிறாரு. அப்போ 1918 முதல் உலக போர் நடந்துகிட்டு இருக்கு. உலகம் ஃபுல்லா தீப்பிடிச்சும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்க வால்டர் தன்னோட குதிரையில உட்கார்ந்து போர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ கருமேகங்கள்லாம் சூழ்ந்து மழை பெய்யவும் ஆரம்பிக்குது. அங்க சண்டை போட்டுட்டு இருந்த வால்டர் மின்னல் தாக்கி குதிரை மேல இருந்து கீழே விழுந்து சரிஞ்சும் போறாரு. அங்க இருந்த எல்லாருமே இவரை இறந்துட்டதா தான் நினைக்கிறாங்க. ஆனா விதி இவரை சாகவே விடல. படும் மோசமான காயங்களோட உயிரை திருப்பி கொடுக்குது. பல வருஷம் கழிச்சு இங்கிலாந்துல இருந்து கனடா போன வால்டர் ஒரு அமைதியான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அதே பயங்கரமான விளையாட்டு 1924 ஒரு பூங்கால நடந்து போய்கிட்டு இருக்கும் போது மறுபடியும் மின்னல் அவரை தாக்குது. ஆனா இந்த முறை அவரோட பாதி உடல் செயலிழந்து போயிருது. இப்படி நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வால்டர் இந்த சம்பவம் அவரை ரொம்பவே வருத்தப்பட வைக்குது. சொல்லப்போனா இந்த சாபம் அவரை தன்வசப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் சில வருஷங்கள் கழிச்சு 1930 இயற்கையோட அழகை ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ 3வது முறையா மின்னல் அவரை தாக்குது. இந்த முறை முழு உடனும் செயலிழந்து படுத்த படுக்கையாவும் ஆயிடுறாரு. 1932 இறுதியா உலகத்தை விட்டும் போயிடுறாரு. இருங்க, கதை இன்னும் முடியல. வால்டர் இறந்து 2 வருஷம் கடந்தும் கூட, அதாவது 1934 மறுபடியும் மின்னல் அவரை தாக்குது. இந்த முறை கல்லறை மேல வச்சிருந்த கல்லை தாக்கி 2 துண்டாவும் ஆக்கிருது. அவர் இறந்தும் இந்த சாபம் அவரை சும்மா விடல. இது இன்னும் உலகத்தோட மர்மமான கதைகள்ல ஒண்ணுன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம உண்மையான கதைகள்ல ஒண்ணுன்னு கருதப்படுதுங்க. இப்போ 2வதா பார்க்க போற மிஸ்ட்ரி ஒரு கோடீஸ்வரர் பையனை பத்தினதுதான். காட்டுக்குள்ள விசித்திரமான மக்களை தேடி போற மைக்கேல் ராக்ஃபில்லர்ன்ற இந்த பையன் அங்கேயே காணாம போயிடுறான். அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சு எங்க போனா அப்படின்ற விஷயம் இன்னைய வரைக்கும் யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. இது ஒரு மிஸ்ட்ரியாவே இருக்கு. அட ஆமாங்க, அமெரிக்கா நாட்டை சேர்ந்த பெரிய பணக்காரரோட வாரிசு தான் மைக்கேல் ராக்ஃபில்லர். மே 1938 நியூயார்க்ல பிறக்கிறாப்ல. மைக்கேலுக்கு உலகத்துல இருக்க எல்லா வசதிகளும் கிடைச்சாலும் கூட அவனோட மனசுல ஒரு விதமான தாகம் இருந்துகிட்டே இருக்கு. அது என்னன்னா, பார்க்காத உலகத்தையும் கேள்விப்படாத கலாச்சாரத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறான். அப்போ மைக்கேல் என்ன பண்றாப்புலன்னா, 1961 அதாவது அவனோட 23வது வயசுல வெஸ்ட் பப்புவால உள்ள டச் நிக்யூனியான்ற தீவுக்கு போயிடுறான். அங்க உள்ள அஸ்மத் பழங்குடியினரை பத்தி ஆராய்ச்சி பண்ணவும் ஆரம்பிக்கிறான். அவங்களோட பழக்க வழக்கங்களையும் கலை மற்றும் கலாச்சாரங்களையும் ரொம்பவும் நெருக்கமா தெரிஞ்சுக்க விரும்புறான். ஒரு நாள் அந்த காட்டுக்குள்ள மைக்கேல் போனதா சொல்லப்படுது. அடர்ந்த காட்டுக்குள்ள அவனோட போட்டை எடுத்துக்கிட்டு அந்த தீவையும் போய் அடைஞ்சிடறான். அங்குள்ள அஸ்மத் பழங்குடியினரை பார்த்து இவன் அசந்து போயிடுறான். அவனோட கையில இருந்த கேமராவை எடுத்து போட்டோவும் எடுக்க ஆரம்பிக்கிறான். அந்த போட்டோஸ் தான் அவனோட ஃபேமிலிக்கு கடைசி ஆதாரமாகவும் இருந்திருக்கு. இந்த போட்டோஸ் வெளிவந்த பிறகு அவனை தேடி எல்லாருமே அந்த காட்டுக்குள்ள போகவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அடர்ந்த காடும் அந்த தீவும் ரொம்ப ஆபத்தானதாகவும் இருந்திருக்கு அங்க போன எல்லாருக்குமே. அந்த இடத்துல மைக்கேல் இருந்ததுக்கான எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. ஒருவேளை அங்கே இருந்திருக்கலாமோ அப்படின்னு மக்கள் எல்லாருமே நம்பவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அஸ்மத் பழங்குடியினர் இவனை அவங்க கூட்டத்துல ஒரு ஆளா மாத்திருப்பாங்கன்னு சில வதந்திகள்லாம் பரவும் ஆரம்பிக்குது. ஆனா உண்மை என்னன்னு இன்னை வரைக்கும் தெரியல. கதை இன்னும் முடியல காய்ஸ். இந்த சம்பவம் நடந்து 10 வருஷம் கழிச்சு
ஒரு குழு ஆராய்ச்சி பண்றதுக்காக அந்த பகுதிக்கு போறாங்க. அந்த குழுல இருந்த ஒரு போட்டோகிராஃபர் ஒரு பிக் ஒண்ணு எடுக்கிறாரு. அதுல அற்புதமான காட்சி ஒண்ணு மாட்டுது. அது என்னன்னா, பல அஸ்மத் வீரர்களோடு ஒரு மனுஷன் இருக்காரு. பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாவும் தெரிகிறாரு. அழகான தோல், பொன்னிற முடி, பழுப்பு நிற கலர், பார்க்க அமெரிக்கனை போல தோற்றமும் இருக்கு. அவரை சுத்தி கருப்பு இன மக்களும் இருக்காங்க. ஆனா அவங்க பழங்குடியினர்கள். அந்த உயரமான மனுஷன் எல்லார்கிட்ட இருந்தும் கொஞ்சம் விசித்திரமாவும் இருந்திருக்காரு. இந்த போட்டோஸ் இன்னை வரைக்கும் மிஸ்ட்ரியாவே இருக்கு. ஒருவேளை அந்த கூட்டத்துல இருந்தது மைக்கேல் ராக்ஃபில்லர் தானா, இல்ல வேற யாராவதா? ஒருவேளை மைக்கேல் ராக்ஃபில்லரை அஸ்மத் பழங்குடியினர் அடிச்சு கொண்டிருப்பாங்களா, இல்ல அந்த காட்டுக்குள்ள இருந்த மிருகங்கள் இவரை அடிச்சு சாப்பிட்டுருக்குமா, இல்ல அவருக்கு வேற ஏதாவது ஆயிருக்குமா அப்படின்னு தீர்க்கப்படாத கேள்விகள் அந்த காட்டுக்குள்ளே மறைஞ்சு போயிருது. அவருக்கு என்ன ஆயிருக்கும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் தான் இவரா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. வேற ஒரு வீடியோல பாக்குறேன். Until then, bye.